வணக்கம். இது நியூஸ் 14. நான் ஏஆர்ஆர் ரவி. அணு மின்நிலை மீது பயங்கர தாக்குதல், எதிர்பாரா இடத்தில் புதிய போர் சூழல், போரினால் முடியாததை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக பெற முயற்சி. இது என்ன போரா? போர் நிறுத்தமா? உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உண்மையான தகவல்கள், உடனடி அப்டேட்கள். இது நியூஸ் 14. அமெரிக்கா ஈரான் போர் கடந்த 24 மணி நேரங்களில் யாரும் எதிர்பாராத இடத்திற்கு திடீரென போர் சூழல் திரும்பி இருக்கின்றது. அரபு எமிரேட்டில் இருக்கின்ற மத்திய கிழக்கின் அணுசக்தி நிலையத்தின் மீது ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதில் அது பற்றி எரிகிறது. அணுக்கதிர் வீச்சு இல்லை என்பதை முதலில் மறுத்தாலும் நம்ப முடியாத அளவிற்கு தாக்குதல் பலமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை துடைத்தெறிவே என்று கூறிய உடனேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. அரபு எமிரேட்ஸ் ரஷ்யாவிடம் ஈரானினுடைய ஹோர்மூஸ் நீரிணைக்குள் செல்லாமல் தனியான பைப்லைனை அமைக்கப் போவதாக அறிவித்த பின்னர் பைப்லைன் அமைத்தால் என்ன நடைபெறும் என்பதற்கு எச்சரிக்கையாகவும் அமெரிக்க அதிபருக்கு பதிலடியாகவும் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு விட்டு கொடுத்து போக தயாரில்லை என்பது மறுபடியும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பும் ஈரானும் இப்பொழுது வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த வார்த்தைகளினுடைய கொடூர தன்மையானது இருவரும் போர் புரிவதை தவிர அமைதி வழியில் செல்ல முடியாத அளவிற்கான மோதலாக மாறியிருக்கின்றது. இஸ்ரேல் மறுபடியும் காசாவில் தாக்குதலை நடத்தி கடைசி பெரிய ஹமாஸ் தலைவரை கொன்றுள்ளது. சற்று முன்னர் ஜிகாத் அமைப்பினுடைய தலைவர் ஒருவரையும் அவருடைய மகளையும் கொன்றுள்ளது. விரைவில் காசாவையும் பூரணமான கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கின்றது. போர் இல்லாதது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் பெரும் போர் ஒன்று நடைபெற்று கொண்டிருப்பதும் இரண்டு தரப்பும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது முக்கிய செய்தியாக உள்ளது. டொனால்ட் ட்ரம்பும் ஈரானும் வார்த்தை போரில் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள். கடந்த ஞாயிறு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல் போரின் தீவிரத்தை காட்டுவதாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்பிய தீர்வு திட்டங்களின் பதிலை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பியது. இதை பார்த்த பின்னர் அமெரிக்கா போரினால் முடியாததை ராஜதந்திர பேச்சு வார்த்தைகளின் மூலமாக பெற முயற்சி எடுப்பதாக ஈரான் கூறியிருக்கின்றது. அதைவிட முக்கியம், அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை மறுபடியும் ஈரான் நிராகரித்திருக்கின்றது. இந்த நிராகரிப்பு டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரான்சினுடைய செய்தி சேவைக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ஈரான் மோசமான விளைவை சந்திக்க வேண்டி நேரிடும். அந்த புயலை அவர்களால் தாங்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். கடந்த வியாழக்கிழமையன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவிற்கு பேச்சுவார்த்தையில் நாட்டமே இல்லை என்று கூறியதை நிராகரித்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு தான் நாட்டமில்லை, இதனால் ஈரான் பலத்த அடிவாங்க போகின்றது என்று தன்னுடைய மேலாதிக்க பேச்சை பேசியிருக்கின்றார். அதற்கு பதிலளித்த ஈரான், அமெரிக்கா மீது எங்களுக்கு எல்லவும் நம்பிக்கை கிடையாது, அவர்கள் ஒப்பந்தப்படி நடக்கின்றவர்களே அல்ல என்று உறுதியாக கூறியிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கை மீண்டும் ஒரு பெரும் போருக்கான அச்சுறுத்தலை என்று கூறப்படுகின்றது. சீனா செல்லும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அங்கே அமெரிக்கா வர்த்தக ரீதியாக கொடுத்திருக்கின்ற ஒப்பந்தத்தில் எதை ஏற்கலாம், எதை ஏற்கக்கூடாது என்று கூறுவார். அதனால் அமெரிக்காவினுடைய அதிமுக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்களை சீனா நிராகரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமாக இருந்தால் ஈரான் மீது அமெரிக்கா மறுபடியும் குண்டுவீச்சை நடத்தலாம். அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே ரஷ்ய அதிபர் அமெரிக்காவிற்கு ஏற்ற சூழலை சீனாவில் ஏற்படுத்தாவிட்டால் ஈரானில் அது பிரதிபலிக்கும். இங்கு அடித்தால் அங்கு வலிக்கும். இதுதான் இன்றுள்ள நிலை. இந்த யுத்த நிறுத்தத்தில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும், ஏனெனில் எமது அரபு எமிரேட்ஸினுடைய தலைநகர் அபுதாபியில் ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன. பரக்கா என்கின்ற அணு மின் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அந்த மின் நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. உயிரிழப்பு இல்லை, கதிரியக்கம் இல்லை என்று கூறினாலும் உடனடியாக கூற முடியாத அளவுக்கு தீ பரவிய அளவு அதிகமாகவே இருக்கிறது. இது முக்கியமான ஒரு மின் நிலையம் அரபு எமிரேட்ஸுக்கான மின்சாரத்தை வழங்குவதில் 25% மின்சாரத்தை வழங்குகின்றது. இந்த அணுமின் நிலையம்தான் அரபு உலகின் முதலாவது வர்த்தக ரீதியான அணுமின் நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விட்ட அந்த நாளில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இறுதி எச்சரிக்கை விட்டால் விளைவு இப்படிதான் இருக்கும் என்று ஈரான் தாக்குதல் மூலம் பதில் சொல்லி இருக்கின்றது. இது அமீரகத்தினுடைய பொருளாதார பாதுகாப்பிற்கு விடப்பட்ட பெரும் சவாலாக இருக்கின்றது. இதிலிருந்து கதிர்வீச்சு ஏற்படவில்லை என்று கூறினாலும் கூட மத்திய கிழக்கினுடைய பாதுகாப்பிற்கு இது மிக பெரும் சவாலாகவே மாறியிருக்கின்றது. அணுமின் நிலையங்கள் நோக்கி தாக்குதல் மாறியிருப்பதானது அணுகுண்டு போருக்கு ஈடான ஒரு போராக தான் இது பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மறுபடியும் காசா மீது திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. ரிமால் குடியிருப்பு பகுதியில் வீசப்பட்ட குண்டுகளில் 7 பேர் பலி. அல்-ஹதாத் என்கின்ற ஹமாஸினுடைய முன்னணி தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் இஸ்ரேல் மீது அக்டோபர் 7 தாக்குதலை திட்டமிட்ட மிக முக்கியமானவர்களில் உயிரோடு இருந்த கடைசி நபராவார். இவரையும் தாங்கள் முட்டுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இதை வைத்து பார்க்கும் போது இங்கு யுத்த நிறுத்தம்தான் நடக்கவில்லை, யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் பல முக்கியமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் அப்டேட்டிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 14 தமிழ் செய்தி. வணக்கம். இதற்கான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.